கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை 3 வாரத்திற்கு ஒத்திவைத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை 3 வாரத்திற்கு ஒத்திவைத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளதால் 3 வாரத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் வழக்கு 3 வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 3 வாரங்களுக்கு கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கை ஒத்திவைத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இதன் காரணத்தினால், அதாவது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருப்பதன் காரணமாக 3 வாரங்களுக்கு இந்த வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை 3 வாரத்திற்கு ஒத்திவைத்திருக்கிறது நீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய நிலையில் இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது இந்த வழக்கின் விசாரணை என்பது இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் 3 வாரங்களுக்கு தள்ளி வைக்கப்படுவதாக நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை 3 வாரத்திற்கு ஒத்திவைத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை 3 வாரத்திற்கு ஒத்திவைத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளதால் 3 வாரத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் வழக்கு 3 வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 3 வாரங்களுக்கு கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கை ஒத்திவைத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இதன் காரணத்தினால், அதாவது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருப்பதன் காரணமாக 3 வாரங்களுக்கு இந்த வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை 3 வாரத்திற்கு ஒத்திவைத்திருக்கிறது நீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய நிலையில் இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது இந்த வழக்கின் விசாரணை என்பது இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் 3 வாரங்களுக்கு தள்ளி வைக்கப்படுவதாக நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது.